வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பதிவிட எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருவண்ணாமலை கோவிலை பற்றி தாங்க. சுயம்புவாக சிவன் அவதரித்த தலமாக தாங்க திருவண்ணாமலை தலம் அமைஞ்சிருக்குது. திருவண்ணாமலை தலத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்திலுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவே நீங்கள் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா வீடியோவில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு திருத்தலங்கள் மலை மேலே அமைந்திருக்குதுங்க. ஆனால் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மலையை இறைவனாக அருள்வதால் அதிசயம்னே சொல்லலாங்க. கைலாய மலை ஈசனுடைய இருப்பிடமாக இருந்தாலும் கூட இறைவனே சுயம்பு வடிவமாய் மலையாய் காட்சியளிப்பது தான் திருவண்ணாமலை தான். இந்த மலை பார்த்தீங்கன்னா 2740 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 168 மீட்டர் உயரத்தில் இருக்குதுங்க. இந்த மலையில தான் தென்மேற்கு திசையில் உள்ள அள்ளிச்சுனை அருகில் தான் அள்ளி குகை இருக்குது. கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக இருக்குது. அண்ணாமலையார் கோயிலை 10,67,993 சதுர அடியில், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக திருவண்ணாமலை கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. பழங்கால வரலாறும் புவியியல் அமைப்பின்படி தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா 260 கோடி ஆண்டுகள் இருக்குன்னு கணக்கிடப்பட்டிருக்காங்க. யுகங்களிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை பல்வேறு பெயர்களை அழைச்சிருக்காங்களாம். கிருத யுகத்தில் அக்னிமலையாகவும், திரியோத யுகத்தில் பார்த்தீங்கன்னா ரத்னமலையாகவும், துவாபர யுகத்தில் தான் தாமிரமலைன்னு அழைச்சிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கல்மலையாக காட்சியளிக்கிறாரு சிவபெருமானும். சிவப்புன்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அக்னி மலையாக இருப்பதால் சிவப்பாக காட்சியளிக்கிறாரு. கார்த்திகை தீபத்தில் பார்த்தீங்கன்னா மலை மீது தீபம் ஏற்றிவிட்டு அங்கிருந்தே கீழே பார்த்தீங்கன்னா மலையே தீப்பிழம்பாக சிவப்பாக காட்சியளிப்பதே தான் தீபம் ஏற்றுபவங்க சொல்லுவாங்க. என்னதான் கோடையில் உஷ்ணமாக இருந்தாலும் கூட மலை மீது இருக்கக்கூடிய கந்த சர்மம் விற்பச்ச குகை பார்த்தீங்கன்னா மிக மிக குளுமையாக இருக்குது. கோயிலுக்கு உள்ளே போய் இப்போ கோபுரத்துக்கு வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட பாதம் அமைஞ்சிருக்குது. அடிமுடி காணாத பரம்பொருளுடைய பாத தரிசனம் காண வேண்டி இங்கு அடியார்களுமே அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக தான் விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இந்த இடத்துல அமைஞ்சிருக்காருங்க. பாத தரிசன சன்னதியில தினமுமே பார்த்தீங்கன்னா மலர் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுது. சுற்றி உள்ள தூண்களில் விநாயகர், முருகர், கோதாண்ட ராமர், சக்தி தேவியினுடைய திருவடிவ உருவங்களை காட்சி அளித்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மலை உச்சியில தான் அண்ணாமலையோருடைய திருப்பாதம் அமைந்திருக்குதுங்க. கிரிவலம் வரும்போது பார்த்தீங்கன்னா பாத தரிசனத்தை நீங்கள் தரிசிக்கலாம். விபத்தின் போது கொப்பரையிலிருந்தே கிடைக்கக்கூடிய மை பார்த்தீங்கன்னா புனிதமாக கருதப்படுதுங்க. மார்கழியில அருத்ரா திருவிழாவும் எழுந்தருளக்கூடிய நடராஜ பெருமானுக்கே முதல்ல அணிவிக்கப்படுதுங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு திருவண்ணாமலையில் காணப்படக்கூடிய அபூர்வ வகை மரங்களை ஒன்று அழிஞ்சிருங்க. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பழம் பழுத்து கீழே உதிரும். இதில் எதுவுமே அதிசயம் இல்லை. ஆனால் அப்பழத்தில் விதைகள் மட்டும்தாங்க எப்படியோ சென்று மரத்தின் வேர் தாண்டி பகுதியில் ஒட்டி கொள்ளுது. மலையே பார்த்தீங்கன்னா மலையே லிங்கம் என்பதால தான் மலையிலிருந்து எவருமே கல்லை வெட்டி எடுக்க மாட்டாங்க. மலையினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கீழ் திசையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக தெரியும். மலையை சுற்று வழியில இரண்டாக தெரியுங்க. மலையை நீங்க சுற்றி முடிக்கும் தருவாயில பார்த்தீங்கன்னா மலை 5 முகங்களுடன் காட்சி தருங்க. திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, தில்லையை தரிசித்தால் முக்தி, காசில மறிந்தால் முக்தின்னு. ஆனா திருவண்ணாமலைய மனதாலே நினைத்தாலே முக்தி தருமா. காலையில நீங்க எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா அருணாச்சலா அருணாச்சலா என 3 முறை உறக்க சொல்லிவிட்டு அன்றைய தினத்தை நீங்கள் தூங்கினால் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தினமாக அமையுங்க. மலை தலம் உருவாக ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்குதுங்க. படைக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மாவும் காக்கும் கடவுள் பார்த்தீங்கன்னா திருமாலுமே இருவருக்குள்ள யார் பெரியவர் என்ற தமக்குள்ள சர்ச்சை ஏற்பட்டு தான் சிவபெருமானோடு சென்று தமிழை யார் பெரியவர் என கேள்வி கேட்க சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா தனது அடியை அல்லது முடியை உங்களால் யார் கண்டு வராங்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று கூற திருமால் பார்த்தீங்கன்னா வராக அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை குடைந்து செல்றாங்க. அடியை காண இயலாமல் சேர்ந்து திரும்பினாரு. பிரம்மா பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானது முடியை காண உயர பறந்து செல்றாங்க. முடியை காண இயலாமலோ தயங்கி பறக்கும்போது சிவன் தலை முடியில இருந்து கீழே விளங்கின்ற
தாளம்பூவை வந்ததை கண்டிருக்காரு. அதனிடம் போய் சிவன் முடியை காண எவ்வளவு தொலைவு உள்ளதுன்னு கேட்கவும், தாளம்பூ பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஜடையில இருந்து நழுவி 40,000 ஆண்டுகளாக கீழே நோக்கி வந்து கொண்டே தான் இருக்கிறன்னு கூறியிருக்காங்க. பிரம்மா முடியை காணும் முயற்சியை விடுத்து தாளம்பூவோடம் பார்த்தீங்கன்னா ஒரு பொய் சொல்லும்படி கூறியிருக்காங்க. சிவபெருமானிடம் சிவன் முடியை பிரம்மா கண்டதாக சாட்சி சொல்லும்படியும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் தாளம்பூவும் சாட்சி சொல்லியிருக்காங்க. முற்றும் உணர்ந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பொய் சொன்ன பிரம்மதேவனுக்கு பூலோகத்தில் ஆலயம் அமையாது என்றோ, பொய் சாட்சி சொன்ன தாளம்பூவும் பார்த்தீங்கன்னா சிவபூஜைக்கு உதாவாதுன்னு சாபமிட்டிருக்காரு. திருமாலும் பார்த்தீங்கன்னா பிரம்மனும் தான் என்ற அகந்தை நீங்கிட உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் அடியுமே முடியுமே காண முடியாத ஜோதி பிடமாக நின்ற இடம்தாங்க திருவண்ணாமலை. இது பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடப்படுது. இங்குள்ள திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா கிருத யுகத்துல அக்னி மலையாகவும், திரியோத யுகத்துல மாணிக்க மலையாகவும், துவார யுகத்துல தான் பொன் மலையாகவும், கலியுகத்துல கல்மலையாகவும் மாறி காட்சியளிக்கிறாரு. இருந்த சிவபெருமானுக்கும் பார்த்தீங்கன்னா திருமாலும் பிரம்மனுமே பணிந்து பிரார்த்தித்து அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இறங்கிதான் சிவபெருமானோ சிலுவைங்க திருவுருவம் கொண்டு மலையில அடிப்பாகத்துல அமைந்துள்ள இடம்தான் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. அர்த்தநாரீஸ்வரர் உமாதேவியும் சிவபெருமானது கண்களை தன் கையால மூட உலக எங்கு இருளாயிற்று. ராசிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இன்னல்கள் அடைந்திருக்காங்க. சிவபெருமானுடைய 3வது கண்ணில தான் ஒளி வழங்கினாரு. உமாதேவியார் இந்த பாவம் தீர்க்க வேண்டிதான் உமாதேவியாருடைய காஞ்சி மாநகரத்துல மணலை சிவலிங்கமாக அமைத்து பூஜை செய்து வந்திருக்காரு. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தோன்றிதான் திருவண்ணாமலை சென்று தவமியற்றி தமது இடப்பாக்கம் பெருமாறு அருளையும் வழங்கியிருக்காரு. சிவபெருமான் கட்டளைப்படிதான் பார்வதி தேவியாருமே திருவண்ணாமலைக்கு பவளக்குன்று மலையில பர்ணசாலை அமைத்து கோதம முனிவரின் உதவியால தான் தவம் செய்திருக்காங்க. தவத்தை பார்த்தீங்கன்னா மகிடாசுரன் என்பவன் கெடுத்து வந்திருக்கா. உமாதேவியாரோ துர்கையை அனுப்பி மகிடாசுரனை வதம் செய்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி கூடிய கிருத்திகை பிரதோஷ காலத்துல தான் மலை மேல ஜோதி சுரூப தரிசனம் கண்டு சிவபெருமானுடைய இடப்பக்கம் பெற்று உமாதேவியார் அமர்ந்திருக்காங்க. அதனை குறிக்கும் வகையில பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துல தான் மாலை சரியாக 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் மூர்த்திக்கு எழுந்தருளி காட்சி கொடுப்பது பார்த்தீங்கன்னா லிங்க வடிவமாக இருப்பதால தாங்க இந்த மலையை சுற்றி வருவது இறைவனையே சுற்றி வருவதற்கு சமமாக சொல்லப்படுதுங்க. இந்த மலையினுடைய பெயரினை அடிக்கடி சொல்லி வருவதோ திரு 5 கோடி முறை உச்சரிப்பதற்கு சமன்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா சுமார் 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக பெருமை கொண்ட தலம் தாங்க திருவண்ணாமலை தலைமை. கோயில்ல பார்த்தீங்கன்னா 9 கோபுரங்கள் இருக்குதுங்க. 6 பிரகாரங்களும் 142 சன்னதிகள் இருக்குது. 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க. 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபமும் இந்த கோவில இருக்குதுங்க. அதன் அடியில பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கமும் 43 செப்பு சிலைகள் இருக்குது. திருவண்ணாமலை மண்டபம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோடைய பாத மண்டபமும் அமைந்து கோவிலாக இருக்குதுங்க. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரிய தீர்த்தங்கள் இந்த கோவில்ல அமைஞ்சிருக்குதுங்க. அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா கிருத யுகத்துல அக்னிமலையாக காட்சியளித்திருக்காரு. இந்த மலையில பார்த்தீங்கன்னா 2688 அடி உயரத்துல அமைச்சிருக்காங்க. கிரிவல பாதையில பார்த்தீங்கன்னா தூரம் 14 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பாதையில 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் அமைஞ்சிருக்குது. பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்குதுங்க. இந்த மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை தரிசனமாக மொத்தமாக 27 தரிசனங்களை நீங்க சென்று வெளிப்படலாம். இடது பக்கமாக கொடுத்து சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரராக காட்சி அளித்த தலம் தான் திருவண்ணாமலை தலம். கார்த்திகை மகாதீபம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. 7 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில தான் தீபம் ஏற்றுவாங்க. 3 டன் பசுனையும் 1000 மீட்டர் காலா துணி திரியும் 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவாங்க. இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா ஒளியானது சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவங்களுக்கு கூட கண்டு தரிசிக்கும் வகையில வெளிச்சத்துடன் எரியுங்க. இந்த மலையினுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா கௌரி நகர், தேக நகர், அண்ணாமலை, அண்ணாநாடு, அண்ணாவூர், அருணாச்சலம், சிவலோக நகர், வாயு நகர் என பல சிறப்பு பெயர்களை கொண்டுதான் திருவண்ணாமலை தலம் அமைஞ்சிருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களா இருந்தீங்கன்னா சேனலோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.